அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 93. டிரான்ஸ்லேஷன் டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டென்ஸ் ரிலேட்டடான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை படிச்சிருந்தாலே போதும், எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டென்ஸ்னா என்ன, எத்தனை விதமான டென்ஸ் இருக்கு, அது தமிழ்ல மாறும்போது எப்படியெல்லாம் மாறும், ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். கீ கன்சிடரேஷன். ஃபர்ஸ்ட் என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டான ஈக்குவலன்ட் டென்ஸை கண்டுபிடிக்கணும், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், வேர்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்படி தான் இந்த கேள்வியை அப்ரோச்சே பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, அதுக்கு எப்படி இருக்குது, அதில் நெகட்டிவ் ஃபார்ம் என்ன, இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, அதில் நெகட்டிவ் ஃபார்ம் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, அதில் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், அடுத்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது மாதிரி எல்லா டென்ஸும் நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துருக்கேன். இதை கோத்ரூ பண்ணியிருந்தீங்கனாலே ஈஸியாக என்ன செஞ்சுருக்கலாம், இந்த கேள்வி ஆன்சருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மெட்டீரியலையும் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கன்னு பார்ப்போம். ஓகேவா? நாளை மாலை. ஃபஸ்ட்டு டென்ஸில் என்னென்னலாம் இருக்குது, டென்ஸில் 3 டென்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரெசண்ட்டு, இன்னும் பாஸ்ட்டு, இன்னொன்று ஃபியூச்சரு. இந்த ஒவ்வொரு டென்ஸையும் 4 சப்டிவிஷனாக பிரிக்கலாம். எப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு, ப்ரெசன்ட் கண்டினியூஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி ஒன்னொன்னையும் 4 நாளாக பிரிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபியூச்சரு, ப்ரெசன்ட், பாஸ்ட், இதில் இது எதுன்னு கண்டுபிடிப்போம். நாளை மாலைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? அப்போ ஃபியூச்சர், அப்போ ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் ஊற்றி விட்டுருங்க, ஃபியூச்சர் டென்ஸு. இப்போ ஃபியூச்சர், இங்கே நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் ஃபியூச்சர் டென்ஸை மட்டும் பற்றி பார்ப்போம். ஆ ஃபியூச்சர் டென்ஸில் எத்தனை டென்ஸ் இருக்குது? சிம்பிள் ஃபியூச்சர் இருக்குது, ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருக்குது, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இருக்குது, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா அதோட கண்டினியூஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு எடுத்துக்காட்டு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிள் ஃபியூச்சர்னா வில்லு மட்டும் இருக்கும், அவ்வளோதான். வில்லு மட்டும் இருக்கும், அதோட வெர்பு ஃபார்மு அதோட ரூட் ஃபார்ம்லேயே இருக்கும். கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி இருக்கும், வில் இருக்கும், ஐஎன்ஜி இருக்கும். இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா வில்லுக்கும் அடுத்த ஹேவ் கண்டிப்பாக வந்திருக்கும், ஹேவ் வந்திருக்கும், வெர்பு ஃபார்மோட தேர்ட் ஃபார்ம் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா வில் இருக்கும், ஹேவ் இருக்கும், பீன் இருக்கும், இங்கே ஐஎன்ஜி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே தெரிஞ்சிடும். நாளை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பேன். அந்த கடைசி வேர்டு தான் ரொம்ப முக்கியம். விளையாடி கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறது, விளையாடிக்கிட்டு இருப்பான், அவன் செஞ்சுட்டு இருப்பான் அந்த டைம்ல. ஓகேவா? அப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அது என்னது, கண்டினியூஸ் ஃபார்ம் தான். அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்ம் எங்க இருக்கு, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இது. ஐ வில் பி ஸ்டடியிங் அட் திஸ் டைம் டுமாரோ. கொண்டிருப்பேன் இங்க இருக்கா, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இப்ப அதே மாதிரி பாருங்களேன், இந்த கடைசி வார்த்தை முடித்து விடுவார், பாஸ்ட்ல என்ன முடிஞ்சிருக்கும் அந்த விஷயம். இந்த தமிழ் வார்த்தை ரொம்ப செய்து கொண்டிருப்பால் கண்டினியூஸ்ல இருக்கும். ஓகேவா? அப்ப நாளைக்கு விளையாடி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது சிம்பிளா என்ன செஞ்சு, ஃபியூச்சர் கண்டினியூஸ். அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன, ஐ வில் பி பிளேயிங், வில்லுக்கு பக்கத்துல பி இருக்கும், ஐஎன்ஜி இருக்கும். வில்லுக்கு பக்கத்துல பி இருக்கும், ஐஎன்ஜி ஃபார்மேட் இருக்கும். கரெக்டா இருக்கா? இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்ம். அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்ம். அப்போ மேலே வந்து இதை வாசிக்கும் போதே என்ன டென்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழில் வாசிச்சு ஓகே அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ணவே முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, இதை புரிஞ்சு படிக்கிறது வேற. இவங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனு, அதை வச்சு நாளைன்னு சொல்லிட்டான், இங்கே ஆம்னு போட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக அது ஆன்சர் கிடையாது. உட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்மேட்டு, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ இந்த வில்லா இந்த வில்லாங்கிறது தான் கன்ஃபியூஷன். ஓகேவா? இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது, இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்ம் தான் கரெக்ட். இதைத்தான் நம்ம இந்த ட்ராப்பை தான் உடைக்கணும். ஓகேவா? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், நான் தெளிவாக மெட்டீரியல் போட்டு கொடுத்துருந்தேன்.
இந்த மெட்டீரியல் போதுமானது. இத படிச்சீங்கன்னா போதும். ஆனா இன்டெப்த்தா படிக்கணும். வாஸ்து மட்டும் விட்டுறாதீங்க. கிராமர பொறுத்தவரைக்கும் இன்டெப்த் ரொம்ப முக்கியம். நான் எல்லா மெட்டீரியலுமே அந்த டாபிக்னா என்ன? அது என்னென்ன இன்டெப்த்தா இருக்கு? எல்லாத்தையும் தெளிவா குடுத்துருப்பேன். பாருங்களேன். எப்படி அந்த கேள்விய அப்ரோச் பண்ணணும்? என்னென்ன விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும்? அது எல்லாத்தையுமே நான் குடுத்துருப்பேன். இப்ப சிம்பிள் ப்ரெசர்ன்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? எத ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசர்ன்னு சொல்றோம்? அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? அது தமிழ்ல மாறும்போது எப்படி இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சாப்பிடுகிறான். இந்த வார்த்த தான் டிரான்ஸ்லேட்ல அங்க மாட்டும் நமக்கு. ஓகேவா? ஸோ கடைசி வார்த்தை ரொம்ப அதான் டென்ஸ குறிக்கிறதும் கூட. ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 93 முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் ஒரு 7 கேள்வி. அத முடிச்சுட்டோம்னா, என்டையர் 100 கொஸ்டின்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் நேரா படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஒரு 5, 6 கொஸ்டின் போட்டாச்சு. இது போதுமானது. நாளைக்கு மீதி 7 கொஸ்டின முடிச்சு விட்டு, நாளால அ அடுத்த நாள்லருந்து டைம் டேபிள் போட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம். தயவுசெய்து என்ன ஃபாலோ பண்றவங்க, கொஞ்சம் நான் குடுக்குற பிளானையும் அதையும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படி தெளிவா பிலிம்ஸ பாஸ் பண்றதுன்ட்டு. ஓகேங்களா? அத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ஒரு 2 நாள் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றோம். குரூப் 2 நோக்கி போகும்போது பயம் இருக்கக்கூடாது மனசுல. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.